குழந்தைகளே வெல்கம். கரிம வேதியியலின் அடிப்படை போன வீடியோ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டா, இது ரெண்டாவது பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னென்ன பார்த்தோம், ஒரு சின்ன ஐடியா தரேன். சங்கிலி தொடராக்கம் பத்தி பேசுறோம். கார்பனுடைய சிறப்பு இயல்பு, மற்ற யாருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. சங்கிலி தொடராக்கம்னா அடுத்தடுத்து கார்பன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருப்போம். அடுத்து சகப்பிணைப்பு, 4 சகப்பிணைப்புகளை ஃபார்ம் பண்ண முடியும். அதோட வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு, அதோட இனக்கலப்பு, குறிப்பா அல்கேன், அல்கீன், அல்கைன், இது எல்லாம் போன வீடியோல பார்த்தாச்சு. ஐ பட்டன் மேல இருந்திருக்கும், போய் அதை கிளிக் பண்ண அதை பார்த்துருங்க. இது ரெண்டாவது வீடியோ. போன வீடியோவில் கொடுத்த ப்ராமிஸ் மாதிரி சின்ன வீடியோ. ஜஸ்ட் ஒரு சின்ன 2 டாபிக் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த 2 டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த வீடியோவுக்கு நம்ம டார்கெட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ படிவரிசை சேர்மங்கள் அது ஒன்றும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரிம சேர்மங்களின் சிறப்பு இயல்பு. இதில் முக்கியமான விஷயம், எதில் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா நம்மளுடைய படிவரிசை தான். இந்த படிவரிசை சேர்மங்கள்லாம் என்ன? அதாவது சேர்மங்கள்லாம் சேர்ந்துருக்கும், கார்பன் ஹைட்ரஜன்லாம் சேர்ந்துருக்கும். வெறும் கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் இருக்குன்னு அவசியம் இல்லை, மற்ற தனிமங்களும் சேரலாம். அப்போ இந்த படிவரிசை அப்படிங்கிறது எதை குறிக்குது? பேர்லேயே இருக்கு பாரு, படிவரிசை சேர்மங்கள். அப்போ ஏதோ சொல்ல வரான், இதோ வர 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 இந்த இடத்துல எழுதி காட்டுறேன். படிவரிசை சேர்மங்கள். இந்த இடத்துல இது பிளாக்காக தானே இருக்கு, பிளாக் போர்டு, பிளாக்காக தான். இப்போ முதல் விஷயம், அந்த படி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பொதுவா? சார் படிச்சாலே கொஞ்சம் ஒரு மாதிரி தூக்கம் வரும் சார், அப்புறம் அந்த படி இல்லை, இந்த மாடிப்படிலாம் ஏறி போவோம்ல, அந்த படியை பற்றி பேசுகிறேன். இல்லை குறிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா படியிலையும் இந்த நீளம், அதாவது அந்த உயரம், இந்த அகலம் பெருசா மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி மாறினா ஏறுறது கஷ்டமா இருக்கும், கால்வலி அதிகமாயிடும். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, இங்க நீங்க பாக்குற மூலக்கூறு, இந்த படிவரிசை சேர்மங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த படி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். இங்க பாரு, நான் சும்மா ஒரு தேரி மட்டும் படிச்சு காட்டுறேன். ஒரு குறிப்பிட்ட வினை செயல் தொகுதியினை பெற்று இரு அடுத்தடுத்து சேர்மங்களின் மூலக்கூறு வாய்ப்பாடு, குறிப்பா CH2 என்ற தொகுதியால் வேறுபடும் தொடர்ச்சியாக கரிம சேர்மங்கள் படிவரிசை சேர்மங்கள் எனப்படும். தொடர்ச்சியான அந்த ஒரு சார்பேட்டா பரம்பரை எப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கோ, நான் ஒரு மூலக்கூறு எடுத்து வரேன். CH3 இது அல்கேனுடைய பரம்பரை. அல்கேன் கார்பன் தனித்த எலக்ட்ரான் இருக்கும்ல, சிங்கிள் பாண்ட், அந்த பரம்பரை பத்தி பேச போறோம். இதோட பொது ஃபார்முலா எப்படின்னா C2H6. இப்ப விஷயம் என்னன்னா, ஒரு படியில இருந்து இன்னொரு படிக்கு போகணும். இந்த பரம்பரையில அடுத்த ஆள் யார் அப்படின்னா, விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு படிக்கும் நமக்கு CH2 அப்படிங்கிற ஒரு அலகு அதிகமாகும். அப்படி மேல் நோக்கி போக போக இது அதிகமாயிட்டே ஒரு CH2. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா இவ இருக்கான்ல C2H6. அப்போ இதோடைய அடுத்த படிவரிசை என்ன அப்படின்னா, ஒரு CH2 இதில் ஆட் பண்ணுங்க. அப்போ இது இப்படி கூட எழுத வேணாம், இதை நேராக கொண்டு போங்க. இதோட அடுத்த படிவரிசை யாரு? C3. ஒரு கார்பன் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து 2 ஹைட்ரஜன் இதில் ஆட் பண்ணும், H8 முடிஞ்சிச்சு. Hல 8 தடவை. இதோடைய அடுத்த படிவரிசை யாரு அப்படின்னா, இன்னொரு CH, அதாவது CH2 நீங்க ஆட் பண்ணணும். அப்போ இது எப்படி மாறிடும்? C4 H10. இதுதான் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நீங்க எழுதிட்டே போயிட்டே இருக்கலாம் படிவரிசையை பொறுத்த வரைக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல ஏதாவது ஒரு நம்ம பொதுவா அந்த வார்த்தை எப்படி யூஸ் பண்ணோம்னா, ஃபங்க்ஷனல் குரூப்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதுலயும் குறிப்பா வினை செயல் தொகுதி, வினை செயல் தொகுதி, இந்த வினை செயல் தொகுதியை வச்சு நம்ம இந்த படிவரிசையை எழுதலாம். இப்போ அது எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, இங்க பாருங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஆல்கஹாலிக் குரூப் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா CH2 இல்ல CH3 OH. ஓகே, இப்படி இருக்கு. இப்போ இவனுடைய அடுத்த படிவரிசைனா அந்த CH2 தான் அதிகமாகும். ஒவ்வொரு இதுலயும் ஒரு CH2 அலகு அதிகமாக்கிக்கிட்டே போகணும். அப்போ இந்த ஃபார்முலால அடுத்து ஒரு CH2 அதிகமாக்குனா எப்படி இருக்கும்? CH3 CH2 OH. இப்போ இதோட அடுத்த படிவரிசை எப்படி கொண்டு போகலாம்? இன்னொரு CH2 அதிகமாகும். CH2 இருக்குதா? அப்ப இன்னொரு CH2 அதிகப்படுத்துங்க, அவ்வளவுதான் OH. அப்போ படிவரிசையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதே மூலக்கூறுடைய இயல்புகளை கொண்டுள்ள ஒரு CH2 அலகு அதிகமாகக்கூடிய ஒரு நெடுவரிசை. ஆனா இதுல நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகும்டா, நிறைய ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். இதுல அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம், இந்த படிவரிசை சேர்மங்கள் ஒரு பொது வாய்ப்பாட்டால் குறிப்பிடப்படுகின்றன. எடுத்துக்காட்டு, எந்த ஒரு பொது வாய்ப்பாட்டால குறிப்பிடப்படுறது? அதாவது அவன் அல்கேனா, அல்கீனா, அல்கைனா அப்படிங்கிறத இந்த பொது வாய்ப்பாட்டால என்னால வகைப்படுத்த முடியும். அதை எப்படி வகைப்படுத்துறது, எப்படி அது எழுதுறது அப்படிங்கிறது நான் தெளிவா இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதை ஃபாலோ பண்ணுங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அல்கேன். அந்த அல்கேனுங்கிறத நான் ANE எடுத்துக்கிறேன், உங்களுக்கு அது தெரியும். ANE, ஓகேவா?
ANE அல்கேன். அல்கேன் ANE இது அல்கேன். அதாவது ஒரு கார்பனும் கார்பனுக்கு நடுவுல சிங்கிள் பாண்ட் இருக்கும். இதுக்கான கொடுக்கிற ஃபார்முலா CnH2n+2. இதை எப்படி அதுல பொருத்தி பார்க்கிறது? இந்த ஃபார்முலாவை வச்சு இது எப்படி சார் இதை படிக்கிறது? இதை போய் கொண்டு போய் எப்படி ஒரு மூலக்கூறுல வச்சு இந்த ஒரு கார்பன் சேர்மத்துல வச்சு இதை எப்படி நான் அது வந்து அல்கீனான்னு சொல்றது அப்படின்னா அழகா சொல்லி தரேங்க. பொறுமையாக கவனிங்க. இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டா நான் ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறேன், ஒரு மூலக்கூறு எடுத்துக்கிறேன். நீ நல்லா கவனி. நமக்கு தெரியாது இது அல்கேனான்னு தெரியாது. ஆனா நம்ம ஒரு மூலக்கூறு எடுத்துக்குவோம். C6 வேணாம், ரொம்ப பெருசா போகும். இதுக்கா C2H6 இதான் சிம்பிளா இருக்கு. இப்ப விஷயம் C என்னன்னு கொடுத்துருக்கானா, அந்த C கீழ இருக்க என்ன இருக்குல்ல அதான் 2. அப்போ இந்த இடத்துல n = 2. ஓ சந்தோஷம். அடுத்த விஷயம் இந்த இடத்துல H2n+2 இந்த 2 ஃபார்முலால உள்ளது. இந்த n வேல்யூ வந்து இங்க இந்த இடத்துல இருக்கவன் தான் n +2 இருக்கா. இப்ப பாருங்க Cn அதாவது 2 H2 பிராக்கெட்ல n வேல்யூ தான் போடணும், அந்த 2 தான் எழுதணும். அப்போ 2 வந்துட்டான் +2. இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 2 4 H4 + 2 4 2 6 H6 C2H6 வந்துருச்சா. அப்போ இந்த ஃபார்முலால இதுல வந்து 2 கார்பன் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இது நிறைய கார்பன்கள் இருக்கும் பொழுது கார்பன்களுக்கு நடுவுல தனி ஒரு பாண்டா இருக்கா, சிங்கிள் பாண்டா இருக்கா, இல்ல ரெட்டை பாண்ட் இருக்கா, இல்ல வந்து 3 பாண்ட் இருக்கா, முப்பிணைப்பு இருக்கா அப்படிங்கறத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல ஒரு பிணைப்பு தான் இருக்கு, கார்பன் நடுவுல உடையால ஒரு பிணைப்பு தான் இருக்கு. அப்போ அது எப்படி எழுதலாம்? CH3 ஒரே ஒரு பிணைப்பு கொடுத்து CH3ன்னு எழுதலாம். இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணலாம், நீங்க எதை வேணாலும். இப்போ இதோடைய படிவரிசையில நீங்க இதை அப்ளை பண்ணா உபயோகம். இங்க பாருங்களேன், C3H8 ஏன்னா ஒரு CH2 ஆட் பண்ணிருக்கேன். இல்ல இதோட படிவரிசையை நீங்க வீட்ல போய் ஹோம்வொர்க் பண்ணுங்க. இதோட படிவரிசை என்ன, அடுத்து இதுக்கு மேல என்ன வரும்? C4H10. இதெல்லாம் இந்த ஃபார்முலால பொருந்துதான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ அடுத்து அல்கீனுக்கான அந்த ஃபார்முலாக்குள்ள போயிடுவோம் வாங்க. இதுக்கா அந்த அல்கீனை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ENEன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ENE நான் தமிழ் எழுதல, ENEன்னு எழுதுறேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு தமிழ் எழுத ப்ராக்டிஸ் வேணும். ஸோ கார்பனுக்கும் நல்ல இரட்டை பிணைப்பு இருக்கும் பொதுவா. அப்படி இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஒரு சூத்திரம் இருக்கு, ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்னன்னா CnH2n. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. H2n அவ்வளவுதான். இப்போ இதுல பொருந்துற மாதிரியே ஒரு மூலக்கூறு நான் தரேன். நீங்க இந்த மூலக்கூறு எழுதுறீங்கன்னா இவனுக்கு பொருந்தாது, தப்பா தான் வரும். இதுல வரப்போற ஆன்சர் வந்து அங்க தப்பா வரும், சூட் ஆகாது. அப்போ அது வந்து அல்கேன் கிடையாது, கார்பன் சிங்கிள் பாண்ட் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இதுல பொருந்துற மாதிரியே ஒரு மூலக்கூறு கொடுத்துறேன், சின்னதாவே தரேன். C2H4 ஃபார்முலா மட்டும் தான் தெரியுது, இடையில கார்பனுக்கும் கார்பன் எப்படியாப்பட்ட பிணைப்பு, எத்தனை பிணைப்பு இருக்குன்னே தெரியல. அப்போ இந்த ஃபார்முலால அப்ளை பண்றேன். n வேல்யூ என்ன? 2. n = 2 நமக்கு நல்லாவே தெரியுது, ரைட்? இப்போ C2H2 அந்த ஃபார்முலால இருக்கு, n வேல்யூ 2 2 2 4 அப்ப H4 C2 வந்துருச்சா பாருங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது அப்படியே அந்த ஃபார்முலா வந்துருச்சு. ஓகேவா? அப்போ இவன் யாருன்னா ஒரு கார்பனுக்கும் நடுவுல இரட்டை பிணைப்பு இருக்குது அப்படிங்கறத உறுதி செய்யற அந்த ஃபார்முலாவை அதை நம்ம பார்க்கணும். இரட்டை பிணைப்பு இருக்கு கார்பனுக்கு நடுவுல, அதை உறுதி செய்யறான். அடுத்து கவனிச்சிங்க அப்படின்னா அல்கைன், புக்ல நான் அப்பப்ப காட்டிடுறேன் எங்க இருக்குன்ட்டு. அல்கைன்கள் எப்படி வகைப்படுத்துவீங்க? அப்போ அந்த கொடுத்திருக்க மூலக்கூறு முதல்ல அல்கைனா நமக்கு தெரியணும். அதுக்கு இதுல ஒரு ஐடியா இருக்கணும். இங்க பாருங்க வரைஞ்சு காட்டுறேன். அல்கைன் வந்து நான் எப்படி எழுதுனா YNEன்னு எழுதுறேன். நான் திரும்ப சொல்றேன், தமிழ் நான் கொஞ்ச நாள்ல பிராக்டிஸ்ல எழுதிடுவேன். கார்பனுக்கு நடுவுல முப்பிணைப்பு இருக்கு. ஓகேவா? முப்பிணைப்பு இருக்கு. இப்போ இது இருக்கிற மாதிரியே ஒரு ஃபார்முலாவை தரேன். C2H2 முடிஞ்சிருச்சு. இப்போ இதை அப்ளை பண்ணுவோம். n = 2 2 சார் ஃபார்முலாவே எழுதுங்க சார். ஐயோ ஆமாண்டா, ஃபார்முலா மறந்துட்டேன். ஃபார்முலா என்னன்னா Cn எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். H2n -2 இங்க நீங்க பெருக்கி வரதுல இருந்து 2 கழிச்சிடணும். சரியா? இப்போ இங்க வாங்க ஆரம்பிப்போம், தொடங்குவோம். n வேல்யூ 2 தான், அப்படியே 2 போட்டாச்சு. அடுத்து H2 ஃபார்முலால உள்ள 2, இந்த n வேல்யூ இப்பதான் 2ன்னு சொன்னேன், இங்க இருக்க வேல்யூ தான் நீங்க கொண்டு வந்து போடணும். அப்போ இந்த n வேல்யூ 2 தான் -2
2 2 4. அப்ப H 4 மைனஸ் 2 இங்க C2. 4 மைனஸ் 2 H 2 C2. அவ்வளவுதான். C2 H2. சோ இந்த ஃபார்முலா அப்படியே வந்துருச்சான்னு பாரு. அவ்வளவுதான். இது அல்கைன். சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது உங்களுடைய 11ஆம் வகுப்புல. இதை நீ ஓரளவுக்கு படிச்சுக்கிட்ட அப்படின்னா நிறைய விஷயங்கள் பின்னாடி உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கன்ஃபியூஷன் வராது. நிறைய போட்டி தேர்வு காம்படிட்டிவ் எக்ஸாம் நிறைய எழுதுவீங்க. ஏன்னா இப்பயும் கவர்மெண்ட் எக்ஸாம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு வழிவகைப்படுத்தும். போடா போய் எழுதுறா போடா, அந்த சிலபஸ் இவ்வளவு தாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம சேனல்லையும் நிறைய அப்டேட்ஸ் கொடுப்போம் சிலபஸ் ரிலேட்டடா. இவைகளின் இயற்ப சீரான மாறுபாடு காணப்படுகிற மேலும் ஏறத்தாழ அனைத்து சேர்மங்களின் ஒரே மாதிரியான வேதி பண்புகளை பெற்றுள்ளன. ஓகே, அந்த படிவரிசையை பத்தி சொல்றான். ஸோ இதுல ஒவ்வொன்றையும் நீங்க படிவரிசையை கொண்டு போகலாம். ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு CH2 இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது அது ஆல்கஹாலா இருக்கட்டும், அல்கேனா இருக்கட்டும், அல்கீனா இருக்கட்டும், அல்கைனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி. சரியா? ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கோம். அடுத்த வீடியோல இருந்து கரிம சேர்மங்களை வகைப்படுத்துதல் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோமா. வாவ், சூப்பரான ஒரு அட்டவணை கொடுத்துருக்கான். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வகைப்படுத்துறதுன்னு ஒவ்வொன்றுக்கும் இங்கேயே எக்ஸாம்பிள் எழுதி நம்ம பார்த்துக்கலாம். அவனை கூட ஃபோட்டோ கொடுத்துருக்கான். அதை வகைப்படுத்திட்டு அடுத்து என்ன இருக்கோ அதை மூவ் பண்ணுவோம். குழந்தைகளை இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு டார்கெட் 6 லைக். சரியா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.